நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிறப்பன் வலசை பாம்பன் சுவாமி கோயில். இந்த பிறப்பன் வலசை பாம்பன் சுவாமி கோயில் இருக்கும் இடத்தில்தான் சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் நேரில் தோன்றி உபதேசம் செய்ததாக நம்பப்படுகின்றது. இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் பாம்பன் சுவாமிகளின் மனம் எப்போதும் துறவரத்தையும் முருகப்பெருமானையுமே நாடிக்கொண்டிருந்தது. 1894ஆம் ஆண்டு தீவிரமான தவம் இயற்ற நினைத்த சுவாமிகள் பிறப்பன் வலசை கிராமத்தில் உள்ள ஒரு சுடுகாட்டு பகுதிக்கு சென்றார். அங்கு தனது சீடர்களின் உதவியோடு தரையில் ஒரு குழி தோண்டச் செய்து அதற்குள் இறங்கி அமர்ந்து கொண்டு குழியை முழுமையாக மூடச் சொன்னார். உணவு தண்ணீர் ஏதுமின்றி இருண்ட அந்த குழிக்குள் முருகனை மட்டுமே மனதில் நினைத்து 7 நாட்கள் கடுமையான மயான தவம் புரிந்தார். 7வது நாள் இடி முழக்கம் போன்ற ஒரு பெரும் சத்தம் கேட்டது. குழிக்குள் இருந்த சுவாமிகளுக்கு, குழந்தாய், நான் தான் முருகன், கண்களை திறந்து வெளியே வா என்ற குரல் ஒலித்தது. சுவாமிகள் கண்களை திறந்து வெளியே வந்தபோது அங்கே முருகப்பெருமான் பழனியாண்டி கோலத்தில் கையில் தண்டத்துடனும் மற்றொரு கையில் சின்முத்திரையுடனும் 2 முனிவர்கள் புடைசூழ நேரில் காட்சியளித்தார். அது மட்டுமின்றி பாம்பன் சுவாமிகளின் வலது காதில் முருகப்பெருமான் நேரடியாக மகா உபதேசம் செய்து அருளினார். இந்த அரிய தெய்வீக அனுபவத்தை சுவாமிகள் தனது பிறப்பன் வலசை பதிகத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கோவிலில் மாதம் தோறும் வரும் கார்த்திகை நட்சத்திரம் அன்று பரிபூஜன பஞ்சாமிர்த வண்ணம் பாடல் பாடி பால், தயிர், நெய், சர்க்கரை, தேன் ஆகியவற்றால் முருகன் சிலைக்கு அபிஷேகம் செய்யப்படுகின்றது. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.